ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு என்ன கேள்வி பார்க்க போறோம்னு சொன்னா 2025 பெச்சுக்கு 2024 நடந்த செகண்ட் டேர்ம் எஃப்டபிள்யூசி பேப்பர்ல வந்த ஒரு சுவாரஸ்யமான கேள்வி ஒன்று தான் பார்க்க போறோம். சரியா? கேள்வியில சொல்றாரு, முக்கோணி ஏபிசியின் கோணங்கள் ஏகமா பிகமா சிக்கு இடையிலான விகிதம் 1:2:3 ஆவதுடன் அதன் சுற்றுவட்ட மையம் ஓ ஆகும். ஓ ஏ கமா ஓ பி கமா ஓ சி வழியே முறையே 2p 5p 3p நியூட்டன் விசைகள் தாக்குகின்றன. விளைவுளின் பருமன் திசையை காண்க. சரியா? இந்த கேள்வியை வந்துகிட்டு எந்த மெத்தட்ல நான் செய்யறதுக்கு முதல் உங்களுக்கு வந்துகிட்டு எஃப்டபிள்யூசி பேப்பர்ல ஸ்கீமா காட்டுறேன். சரியா? எஃப்டபிள்யூசி பேப்பர்ல இந்த கேள்விக்கு அவங்களோட ஸ்கீமா பாருங்க. சரியா? இதுதான் கொடுக்கப்பட்டிருந்த ஸ்கீம். இதுல உங்களுக்கு ஏதாவது விளங்குதா? ஓகே, இதுதான் அவங்க கொடுத்திருக்கிற ஸ்கீம் மார்க்ஸ் அலோகேஷன். சரியா? படத்தை கீறி கோணங்கள் எல்லாத்தையும் குறிஞ்சா 10 மார்க்ஸ் கொடுத்துட்டு இங்கால நீங்க எப்படியே அந்த ஃபைனல் விடைக்கு வாரீங்கிறதுக்கு 15 மார்க்ஸ், 5+5+5 டோட்டல் 25 மார்க்ஸ். சரியா? இப்படி இந்த கேள்வியை செய்யும் போதே விளங்காத ஒருத்தர் ஸ்கீமை வந்து பாக்குறாரு. சரியா? ஸ்கீமை வந்து பார்த்தா அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுதுண்டா, இதான் மைண்ட் செட். இதே மாதிரி தான் அவரோட மைண்ட் செட் இருந்திருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. சரியா? இப்போ வாங்க இந்த கேள்வியை வந்துகிட்டு விளங்கி செய்வோம். எப்படி செய்யறதுன்னு சொல்லி ஒரு ஐடியாலஜியை எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? முதலாவது என்ன செய்வோம்னு சொன்னா, அவர் சொன்ன தரவுகளை ஒரு முக்கோணத்துல குறிச்சு கொள்வோம். சரியா? இப்ப நான் ஒரு முக்கோணத்தை குறிச்சேன்னு சொன்னா, ஏ கோணத்தை தீட்டாண்டு பேரிட்டேன்னு சொன்னா B2θ C3θ வரப்போறாரு. சரியா? நம்மளுக்கு தெரியும் ஒரு முக்கோணிட கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாக. அப்போ ஏகமா பிகமா சிக்கு θ 2θ 3θ பிரதியிடுவோம். அப்படி பிரதியிட்டீங்கன்னு சொன்னா 6θ சமன் 180 பாகைன்னு வரும். அப்போ தீட்டா சமன் என்ன? 30 பாகை. இப்ப தீட்டாவை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதுல இருந்து ABCயை கண்டுருவீங்க. அப்ப A 30 பாகை, B 60 பாகை, C வந்துட்டு 90 பாகை. ஒரு கோணம், ஒரு முக்கோணியோட ஒரு கோணம் 90 பாகையா இருந்துச்சுன்னா அது ஒரு செங்கோண முக்கோணி. ஆகவே முக்கோணி ABC ஒரு செங்கோண முக்கோணியாகும். அப்போ நம்ம இந்த படத்தை ஒரு செங்கோண முக்கோணிக்குரிய படமாக மாற்றிக்கொள்ளுவோம். சரியா? அப்படி மாற்றுனீங்கன்னு சொன்னா இப்படி வருவாரு. சரியா? இப்போ இங்க பாருங்க, சுற்றுவட்ட மையம் ஓ ஆகும்னு சொல்றாரு. சுற்றுவட்டம்னா என்ன? முதலாவது சுற்றுவட்டம்னா என்ன? இந்த முக்கோணிட 3 உச்சிகளையும் தொட்டுட்டு போற மாதிரி ஒரு வட்டம் வரையணும். சரியா? அப்படி ஒரு வட்டத்தை முதலாவது வரைவோம். சரியா? அப்படி ஒரு வட்டத்தை வரைஞ்சு கொண்டாச்சு. இப்போ இப்படியே வச்சுட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஓரியன்டேஷன்லயே வச்சுட்டு இதை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஐடியா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இதை நான் சுழற்ற போறேன். இதை நான் சுழற்றினேன்னு சொன்னா இங்க பாருங்க, இப்படி வாராரு, இப்படி வாராரு. யாராவது ஐடியா எடுத்தீங்களா இப்படி வந்தா யாருன்னு சொல்லி? சரியா? இங்க பாருங்க, இவர் வந்துகிட்டு ஏபி கட்டாயம் ஒரு விட்டமா இருக்கணும். ஏன்? அரைவட்ட துண்ட கோணம் தான் செங்கோணம். ஒரு சுற்றுவட்டத்துல இந்த கோணம் செங்கோணமா இருக்கின்ற கொண்டா சொன்னா இந்த ஏபி என்னையா இருந்திருக்கணும்? விட்டமா இருந்திருக்கணும். என்று சொன்னா அரைவட்ட துண்ட கோணம் செங்கோணமாகும். ஆகவே ஏபி என்னவா இருந்திருக்கும்? விட்டமா தான் இருந்திருக்கணும் கட்டாயம். ஏபி விட்டமா இருந்தா இந்த சுற்றுவட்டத்துல மையம் ஓ எங்க இருப்பாரு? இந்த ஏபியிட சரியா நடுப்புள்ளியில இருக்கணும். ஏன்? இது விட்டம். அப்போ இந்த மையம் சரியா ஏபிட நடுவுல இருந்திருக்கும். சரியா? அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இந்த ஓசி ஓபி ஓஏ எல்லாம் என்ன? வட்டத்தின் ஆரைகள். சரியா? இவ்வளவு தூரத்துக்கும் உங்களுக்கு மிக தெளிவா புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். சரியா? இப்ப அவர் சொன்ன மேலதிக தரவுகளை அந்த வட்டத்துல குறிச்சு கொள்ளுவோம். சரியா? ஓஏ வழியே 2p தாக்குதாம், ஓபி வழியே 5p நியூட்டன் தாக்குதாம், ஓசி வழியே 3p நியூட்டன் தாக்குதாம். சரியா? இதெல்லாம் குறிச்சு கொண்டாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்வோம்னு சொன்னா, இங்க பாருங்க, இந்த 5pயும் 2pயும் எதிரெதிர் திசையில இருக்கிறாங்க. அப்போ 5p தானே பெருசு. அப்போ நான் இந்த பக்கம் என்னன்னு எழுதலும் 3p தாக்குதுன்னு எழுதலும். ஏன்? 5 - 2p 3p. சரியா? இப்போ இங்க பாருங்க, இந்த ஓபிசி யாரு?
இந்த ஓபிசி முக்கோணி ஒரு இருசம பக்க முக்கோணி இல்லையா? ஏன் இந்த ஓபியும் ஓசியும் வந்துகிட்டு என்ன இந்த வட்டத்துல ஆரை ஆரைன்னு சொன்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமன். சமன்கிறதால இந்த ஓபிசி வந்துகிட்டு ஒரு இருசம பக்க முக்கோணி. அப்ப இந்த கோணம் பி வந்துட்டு 60 பாகை என்று சொன்னா இந்த கோணம் எவ்வளவா இருக்கும்? அதுவும் 60 பாகையா தான் இருக்கும். ஏன் இது ஒரு இருசம பக்க முக்கோணி. சரியா? இப்ப பாருங்க, ஒரு முக்கோணத்திட மொத்த கூட்டுத்தொகை 180 பாகைங்கிறதால இது 60 இது 60ண்டா கட்டாயம் இந்த பிஓசி கோணம் என்னையா தான் இருந்திருக்கும்? 60 பாகையா இருந்திருக்கணும். அப்போ நம்மளுக்கு இதை சிம்பிளாக்க இயலும். 3 பி விசை 3 பி விசைகள் 60 பாகை இடைக்கோணத்துல தாக்குறாங்க. சரியா? தாக்குறாங்க. அப்போ நான் அதை இப்படி குறிச்சிட்டு இப்போ இவங்க 2 பேர விளைவுலையும் நான் 6 சொல்லி எடுக்கிறேன். இவங்க 2 பேர விளைவுலையுமே நான் 6 சொல்லி எடுக்கிறேன். நம்மளுக்கு தெரியும் ஏதாவது 2 விசைகள், சும்மா சொல்லுவோமே எஃப்ங்கிற 2 விசைகள் தீட்டா இடைக்கோணத்துல தாக்குதுன்னு சொன்னா அவங்க 2 பேரையும் விளையுள் ஆர். சரியா? அந்த விளைவுள் ஆர் என்ன செய்யும்? அந்த விசைகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை இரு சம கூறிடும். θ/2 θ/2 சொல்லி பிரிக்கும். அதே மாதிரி இந்த ஆர்ட பருமன் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 2f cos θ/2 தரப்படும்ங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் பேசிக்ல படிச்சிருப்பீங்க. அப்ப என்ன செய்வோம்? அதே இதை இங்க இவருக்கு அப்ளை பண்ண போறோம். அப்படி அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி இந்த இடைப்பட்ட கோணம் நம்மளுக்கு 60 பாகைன்னு தெரியும். அப்ப விளைவுல என்ன செஞ்சிருக்கோம்? அந்த 60 பாகையை இரு சம கூறிட்டு இருக்கும். அப்ப இதுவும் 30 பாகை, அதுவும் 30 பாகை. திரும்ப என்ன செய்யும்? ஆறுக்குரிய சமன்பாடை பாவிப்போம். ஆறுக்குரிய சமன்பாடை பாவிச்சிங்கன்னு சொன்னா ஆர் சமன் 2 தர 3 பி தர cos θ/2 வரப்போறாரு. இங்க θ/2 யாரு? 30 பாகை. அப்போ இதை பிரதி இட்டீங்கன்னு சொன்னா ஃபைனலா உங்களுக்கு விட வரப்போறாரு 3 வர்க்கமூலம் பி வர்க்கமூலம் 3 பி நியூட்டன். ஆர் சமன் 3 வர்க்கமூலம் 3 பி நியூட்டன் வரப்போறாரு. திசை நீங்க ஆல்ரெடி கண்டுட்டீங்க. இந்த கிடையோட இவர் 30 பாகை அமைக்கிறாரு. சரியா? அப்ப அவர் கேட்டது விளைவுகளின் பருமனையும் திசையையும் தான் கண்டுட்டீங்க. நீங்க யோசிக்க இயலும் அவங்களோட ஸ்கீம்ல இது மத்த பக்கம் மாறி இருந்துச்சு சார்ன்னு சொல்லி. ஏன்னு சொன்னா நான் ஏபிசிய வலப்பக்கமா இருந்து பேரிட்டு இருக்கிறேன். முக்கோணிய நான் ஏபிசி இந்த ஓர்டர்ல பேரிட்டு இருக்கிறேன். அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஏபிசிய இந்த ஓர்டர்ல பேரிட்டு இருக்கிறாங்க. சரியா? எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு வரப்போறது ஒரே விடைதான். சரியா? நான் ரொம்ப தெளிவா நான் நம்புறேன் உங்க எல்லாருக்குமே இந்த கேள்வி மிகவும் நல்லா இப்ப விளங்கியிருக்கேன்னு சொல்லி. சோ என்னோட விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. தேங்க்யூ வெரி மச். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே.